வணக்கம் நண்பர்களே, மிதுன ராசியை பற்றி இன்னைக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மிதுனம் 12 ராசிகளில் 3வது ராசியாகும். இதன் அதிபதி புதன் பகவான். அதனால் இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், கம்யூனிகேஷன் இவைகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மிதுன ராசியின் சின்னம் இரட்டையர்கள். இதனால் இவங்களுடைய சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா 2 விதமான சிந்தனைகள் இவங்களுக்கு இருக்கும். இதோடைய அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறனால அறிவு, கணக்கு, கம்யூனிகேஷன் இதில் எல்லாம் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. காலச்சக்கரத்தோட 3வது வீடு மிதுன ராசின்னு சொல்லுவாங்க. இது காற்று தத்துவம் உள்ள ராசி. மாதத்தில் ஆனி மாதத்தை குறிக்கக்கூடியது இந்த மிதுன ராசியாகும். மிதுன ராசிக்கு மேசம், துலாம், கும்பம், சிம்மம், தனுசு இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு ராசின்னு சொல்லலாம். இந்த ராசிகள் காற்று அப்புறம் நெருப்பு தத்துவ ராசி அப்படிங்கிறனால மிதுனத்தின் ஆர்வமும் அறிவார்ந்த தன்மையும் இதனுடைய இணைந்து சிறந்த நட்பை உருவாக்குவார்கள். மிதுனத்துடைய சிறந்த நட்பு ராசிகள் மிதுனம் போலவே இவர்களும் புத்திசாலிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களாக இருப்பாங்க. காற்று ராசியில் துலாமும் கும்பமும் இருப்பாங்க. இதில் துலாம் பார்த்தீங்கன்னா சிறந்த புரிதல் மற்றும் அறிவுபூர்வமான நட்பு இதில் இருக்கும். கும்பராசி பார்த்தீங்க அப்படின்னா புதிய சிந்தனைகள் மற்றும் உற்சாகமான நட்பு இதில் இருக்கும். இதில் நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்துடைய சுறுசுறுப்புடன் இணைந்து உற்சாகத்தை அளிப்பார்கள். இதில் மேசம், சிம்மம் மற்றும் தனுசு ராசி இதில் வருவாங்க. இதில் மேசராசி ரொம்ப சுறுசுறுப்பான நட்பு ராசியாக வருவாங்க. சிம்ம ராசி சமூக நிகழ்வுகளில் ஒன்றாக செயல்படக்கூடிய நட்பு ராசியாக இதில் இருப்பாங்க. அடுத்த தனுசு ராசி பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை திறனும் புதிய விஷயங்களை கற்கும் திறனும் இந்த மிதுன ராசிக்கு கொடுக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்க கன்னி ராசி மற்றும் மகர ராசியோட நட்பு பாராட்டுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் நிலத்தத்துவ ராசிகள் அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் பகை ராசிகளோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக மீன ராசியோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிசம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 பாதங்களும் இதில் அடங்கியிருக்கு. எந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் மிதுன ராசிக்காரர்களாக வருவாங்க அப்படின்னா மிருகசீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உள்ளவங்களுக்கு மிதுன ராசியாக வரும். திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களாக வருவாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிக அறிவு உள்ளவர்களாகவும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்களாகவும் கிரியேட்டிவிட்டி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா விஷ்ணு பகவானும் பெருமாளும். இவங்களை தொடர்ந்து வழிபட்டு வரும்போது புத்தி தெளிவு ஏற்படும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா பச்சை நிறமும் இளம் நிறம்தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையான குணங்கள் பார்த்தா நல்ல பேச்சுத்திறன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இரட்டை குணம் இருக்கிறதுனால அடிக்கடி மனக்குழப்பங்கள் ஏற்படும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு மற்றவங்களை கேலி கிண்டல் செய்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களை எளிமையாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வீட்டில் செல்லப்பிராணி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கும்போது யோகம் கிடைக்கும். இருந்தாலும் எவ்வளோ உழைச்சாலும் ஒரு சில நேரங்களில் முன்னேற்றம் தடையாயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்களுக்குள்ள இருக்கும். இந்த நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகும். இவருடைய இனிமையான பேச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இவங்க எல்லாத்துட்டையும் அன்பானவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை ரசித்து வாழணும் அப்படிங்கிற சிந்தனை உள்ளம் கொண்டவர்களாக இந்த மிதுன ராசிக்காரங்கள் இருப்பாங்க. இவங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெற ரொம்ப கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரங்களில் மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த மாதிரி நேரங்களில் இவங்க பொறுமையை கடைபிடிச்சாங்கன்னா அது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இவங்களால் அதை ஜெயிக்க முடியும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இவருடைய தனித்துவமான திறமையினால் எதையும் சமாளிக்கக்கூடிய தகுதியும் இவங்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போக இவங்களுக்கு பிடிக்காது. எங்கே போனாலும் நல்லா காற்றோட்டமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தான் போவாங்க. இவங்களுக்கு செடி கொடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீட்லேயே செடி கொடிகள் வச்சு வளர்ப்பாங்க. இவங்களுக்கு சிரிப்பு சம்பந்தப்பட்ட படம் பார்க்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு காதல், காமம் இந்த இரண்டிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். இவங்க ரொம்ப வெள்ளந்தியான மனசு உள்ளவங்கன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரகசியத்தையும் இவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அது ரகசியத்தை இவங்களால பாதுகாக்க முடியாது. தனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லினா இவங்களுக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கும். அதனால ரகசியம் இவங்ககிட்ட தங்காது. அதனால இவங்க ரொம்ப வெள்ளந்தியா தனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை வெளியில் சொல்லிடுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய தாய் மீது அதிக அளவு அன்பும் பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வண்டி வாகன அமைப்பு இருக்கும். குடும்பம் அமைஞ்ச பிறகு தான் இவங்களுடைய பொருளாதாரம் மேன்மையடையும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்லா ஆடம்பரமாக வசதியை வாழணும்னு நினைப்பாங்க. அப்படி வசதியை வாழ்கிறதுக்காக ஒரு சில நேரங்களில் கடன் வாங்கி கூட தான் வசதியை வாழ ஆசைப்படுவாங்க.
இதனால் கடனும் அதுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகும். உழைப்பின் மூலமாக அதிக சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய திறமை இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்குது. இவங்க எந்த மாதிரி தொழிலில் சாதிக்க முடியும்னு பார்த்தா மீடியா தொழிலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம், டீச்சிங் பண்ணலாம், எழுத்தின் மூலிமா சம்பாதிக்கலாம், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வாங்க விற்க இந்த மாதிரி ஃபீல்டில் இவங்க ஜெயிப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையான நுண்ணறிவையும் புத்தி கூர்மையையும் முடிவெடுக்கும் திறமையையும் தரக்கூடியவர் புதன் பகவான் ஆவார். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஆளக்கூடிய மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. இவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய எல்லா செயலிலுமே கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. சில நேரங்களில் விளையாட்டுத்தனம்னு பார்த்தா பிறவிலேயே இவங்க சாகசங்களை செய்ய விரும்பக்கூடிய இவங்களுக்கு பொழுதுபோக்காக நிறைய சாகங்களை செய்வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல இடங்களுக்கு செஞ்சு தன்னுடைய சாகசத்தை காட்டிடுவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க மற்றவங்கள்ட்ட ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க. இதனால் சமூகத்தில் மற்றவங்களால அதிகம் விரும்பக்கூடிய ராசிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க மற்றவங்களை கேலி கிண்டல் செய்கிறதுல ரொம்ப வல்லவங்களாக இருப்பாங்க. இதனால ரொம்ப சுலபமாக காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்களாக இருந்தாலும் இவங்களோட இனிமையான பேச்சு திறமையாலும் சுறுசுறுப்பான செயல்னாலையும் மற்றவங்களுடைய இதயங்களை சீக்கிரமாக இடம் பிடிச்சிருவாங்க. அதனால் இவங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவே இருக்கும். என்ன இவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. மிதுன ராசிக்காரங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா திருமண வாழ்க்கைன்னு பார்த்தா இந்த மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய துணைக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் அன்பையும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அதிக நேரத்தை செலவிடவும் விரும்புவாங்க. மிதுன ராசிக்காரங்க தன் துணையோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்து கொள்றதுனால இவங்களுடைய காதல் எப்பவுமே அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் முடிவெடுக்கிறதா இருந்தால் தன்னுடைய குடும்பத்தாரோட பகிர்ந்து ஆலோசனை கேட்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் வாயு ராசியை சேர்ந்த ஆண்களையோ அல்லது நெருப்பு ராசியை சேர்ந்த ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம். இவங்க காற்று ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனது ஒரு நிலையில் இருக்காது. இதனால் தன்னுடைய முடிவுகளை அடிக்கடி மாற்றிட்டே இருப்பாங்க. அதாவது அலைவாயக்கூடிய மனசு அப்படின்னு சொல்லலாம். அதனால் மிதுன ராசி ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் கவனமாக இருக்கணும். மிதுன ராசி பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. ஆனால் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்துறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே 28-30 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிப்பாங்க. மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது மிதுன ராசியுடைய பொதுவான குணங்கள் தான். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது, அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரமும் இருக்குது. இந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்கள் சற்று மாறுபடும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இது எத்தனை சதவீதம் ஒத்து போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மிதுன ராசியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நட்சத்திரம் எத்தனாம் பாதம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி இது தொடர்பான பல வீடியோக்களை பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதில் போய் வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய JJ Today தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.